சோ இன்னைக்கு நமக்கு டாபிக் பாத்தீங்கன்னா 2026 யாரு ஆரம்பிச்சிருக்க கட்சி விஜய். இப்ப ஆரம்பிச்சிருக்கிற ஆக்டர் விஜயோட கட்சி ஆகட்டும், இல்ல ஆல்ரெடி இடத்துல இருக்கிற டிஎம்கே ஆகட்டும், சோ அதை தாண்டி நான் ஒரு எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக ஆகட்டும், சோ இவங்கள யாரு ஆட்சிக்கு வருவா அப்படிங்கறதுதான் இன்னைக்கு டாபிக்கா எடுத்திருக்கோம். சோ மக்கள் இதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க, சோ யார் மேக்சிமம் ஓட் வாங்குறா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நேரா வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஓகே ப்ரோ, இப்ப 2026 எலெக்ஷன் வருது. சோ அதிகபட்சமா உங்களோட எதிர்பார்ப்பு யார் வருவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ப்ரோ எதிர்பார்ப்புன்னு பாத்தீங்கன்னா இது பெரிய எதிர்பார்ப்பு எல்லாம் இல்ல. சோ யார் வந்தாலுமே முக்கியமா இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு ஒரு நல்லது பண்ணா போதும். மாற்றம் வந்தா நல்லாதான் இருக்கும். பட் ஆனா எடுத்துமே மாற்றம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் அதனால இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது. சோ இதுல புதிய கட்சியும் இருக்கு, ஆல்ரெடி இருக்கிற கட்சியும் இருக்கு. சோ இதுல யார் வருவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? புது கட்சி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதுவும் நம்ம விஜய் வந்தாங்கன்னா இன்னுமே பெஸ்டா இருக்கும் நினைக்கிறேன். அவர் வந்து செய்யணும். இவங்களை நம்பி என்ன பிரயோஜனம்? இந்த கட்சியெல்லாம் நம்பி இன்னும் செஞ்சாங்க, ஒன்னும் செய்யல இது வரைக்கும். விஜய் அண்ணன் வந்து செய்வாரு, நம்பிக்கை இருக்குது. அவர் மேல நம்பிக்கை வைக்கிறேன். இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது. சோ அதுல யார் வருவான்னு நீங்க நினைக்கிறீங்க? பொதுவெல்லாம் யாரு வராங்கன்னு சொல்ல முடியாது. யாரு கூட கூட்டணி வைக்க போறாங்களோ அவங்கதான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்சி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதுவும் நம்ம விஜய் வந்தாங்கன்னா இன்னுமே பெஸ்டா இருக்கும் நினைக்கிறேன். விஜய் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சோ விஜய் வராங்க அப்படின்னா அவங்களோட கொள்கைகள்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எதனால அவங்க வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு வந்து விஜய் இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ், லேடிஸ், அதுக்கப்புறம் வந்து முன்னாடி இருந்தவங்களோட பத்தி அப்படியே கொண்டு வர்றதுனால அது இன்னும் கொஞ்சம் இந்த சமுதாயத்துக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு இது பண்ணுது. நான் அவ்வளவுக்குள்ள அந்த கொள்கைகளை இது பண்ணல. புதுசா ஏதாவது பண்ணாங்கன்னா அப்படின்னா பரவாயில்ல. ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம பட்டதையே திருப்பி படாம புதுசா ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் எவ்வளவு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வேலை இருக்கிற மாதிரியும் சரி, லேடிஸ்க்கும் அதே மாதிரி கொஞ்சம் சேஃப்டி இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்கன்னா இன்னுமே பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அது மாதிரி இப்ப இருக்கிற இந்த கட்சி மாதிரி ஓவர் ஊழல் அது இதுன்னு எதுவுமே இல்லாம இந்த சமுதாயம் வந்து சீரா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்புறேன். ஓகே ப்ரோ, ஆல்ரெடி இப்ப டிஎம்கே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சி, அதை தாண்டி பாத்தீங்கன்னா எதிர்கட்சியா ஏடிஎம்கே இருக்கு. சோ இதை தாண்டி விஜய் வந்துட முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வந்துட முடியும். எப்படி சொல்றீங்க? ஏன்னா வந்து அந்த ரெண்டுமே பல வருஷங்களா ஒரே மாதிரி அரைச்சமாவே திருப்பி அரைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து நமக்கு செட் ஆகாது. ஏன்னா இப்ப இருக்கிறதுக்கு முக்காவாசி வந்து ஓல்டேஜ் மட்டும் தான் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் சப்போர்ட். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இப்ப புதுசா யாராவது வரணும் அதுக்காக பாக்குறாங்க. ஏன்னா பழைய இதுலயே இருந்து எதுவுமே அவ்வளோத்தையும் பட்டுட்டு இருக்கிறோம். அப்படிங்கறதுனால புதுசா யாராவது வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால. அதுவும் இல்லாம நம்ம விஜய்க்கு வந்து யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் வந்து ரொம்பவே இருக்குது. சோ அவர் புதுசா வர்றாரு அப்படின்னா அவர்களோட கொள்கையை பொறுத்து கண்டிப்பா இந்த 2026 வர வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. ஓகே, ஒருவேளை 2026 விஜய் வந்துடுறான்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தான் அவங்க நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்க நினைச்சா எதை நீங்க நினைக்கிறீங்க? அது அப்படின்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஸ்பெசிபிக்கா. அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ அதை அவங்க பண்ணிட்டு வந்தா நல்லது. எப்படினாலும் 5 வருஷம் அவங்க வந்து உள்ள வர்றதும் போது வந்து அவ்வளோத்துக்குள்ள சீரும் சிறப்பா கொண்டு வர வைக்க மாட்டாங்க. எப்படினாலும் டிஎம்கேவும் ப்ரெஷர் போடுவாங்க, ஏடிஎம்கேவும் ப்ரெஷர் போட்டு அவங்க என்னதான் புதுசா திட்டத்தை கொண்டு வந்தாலும் 5 வருஷத்துக்கு அவங்களால அதை ஒழுங்கா நடத்த முடியாது. சோ நம்ம அதுக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சோம்னா அது நமக்கு தான் கொஞ்சம் வந்து டிஸ்அட்வான்டேஜ். அவ்வளவுக்குள்ள நம்ம யோசிச்சு வச்சோம்னா அது எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் 5 வருஷம் ஃப்ரீயா விட்டணும். ஏன்னா அவங்க அரசியலுக்கு வந்து இப்ப புதுசா உள்ள வராங்க. ஆல்ரெடி அதுல வந்து அரசியல்ல ஈடுபாடுல இருக்கிறவங்க உள்ள இருந்தாலுமே விஜய்ங்க அவரு வந்து உள்ள வந்திருக்கிறது இதுதான் புதுசு, ஃபர்ஸ்ட் டைம். சோ அவர் அந்த 5 வருஷத்துல கொஞ்சமா எல்லாத்தையும் கொண்டு வரட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுல வந்து அவங்க கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து அவங்க இன்னும் பெட்டரா பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு எல்லா ப்ரெஷர்லயும் அது திருப்பி அப்படியே டவுன் ஆகி இப்ப கிடப்புல வச்சிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே வச்சிட்டு இருக்கிற மாதிரி, ஏடிஎம்கே வச்சிட்டு இருக்கிற மாதிரி, கிடப்புல வச்சிட்டு இருக்கிற மாதிரி வைக்காம அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து சின்ன விஷயங்களை நல்லதா பண்ணிட்டு 5 வருஷத்துக்கு இதுதான் அரசியல், இதுக்குள்ள இப்படிலாம் பிரச்சனை வரும், அப்ப நம்ம அடுத்து இதை பெருசா ஒண்ணு பண்ணும்போது இந்த பிரச்சனை எல்லாம் வரும், இதை வந்து அவங்க தெளிவா பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு புரிதலோட அடுத்த வருஷம் அடுத்த 2026 அடுத்த எலெக்ஷன்ல வந்து அவங்க இன்னும் பெஸ்டா பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சோ இந்த இதுல வந்து அதிகமா எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேண்டாம். அவங்க பண்றது எல்லாத்துக்குமே கண்டிப்பா டிஎம்கேவும் இடைஞ்சல் பண்ணுவாங்க, ஏடிஎம்கே இடைஞ்சல் பண்ணுவாங்க. அதுக்கு மேல இன்னொருத்தர் இருக்காரு பாமக, அவரு இன்னுமே இடைஞ்சல் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ 5 வருஷத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம், வரட்டு அவங்களால என்ன முடியுதோ அது எல்லாமே பண்ணிட்டு பண்றது எல்லாமே நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அடுத்த 5 வருஷத்துல அவங்க இன்னுமே பெட்டர் ஆயிட்டு அடுத்த இதுல நமக்கு பண்ண போறாங்க. அவ்வளவுதான். சோ இப்ப மாற்று அரசியல் தேவை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்ப விஜய் எடுத்த வரைக்கும் அவருமே நான் திராவிடத்தை தான் முன்னெடுக்க போறேன் அப்படின்னு வந்திருக்காரு. சோ ஆல்ரெடியே திராவிடம் இருக்கும் போது இப்ப திராவிடத்தை எடுத்துட்டு வந்தா அதுல என்ன நியாயம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு அந்த திராவிடங்கிறதே கிடையாது. அவ்வளவுதான். ஏன்னா
நீங்க வந்து மாற்று அரசியல் தேவைங்கிறதுக்கு, ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே ஒரே இதுதான். சரிங்களா? அதுல இருக்கிற ஆட்கள் வந்து நான் இவங்களை பின்பற்றேன், நான் இவங்களை பின்பற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரே கான்செப்டை மட்டும் தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. சோ புதுசா யாராவது வரும்போது புதுசா ஏதாவது ஒரு ஊர்ல நடக்கும். அதுதான் இவங்க, நீங்க மறுபடியும் ஏடிஎம்கே வந்தாலும் சரி, இவங்க என்ன பண்ணிருக்காங்களோ அதை தான் அவங்க தொடர்ந்து பண்ண போறாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே வந்தாலும் டிஎம்கே பண்றதை பண்ண போறாங்க, டிஎம்கே வந்துச்சுன்னா ஏடிஎம்கே பண்றதை பண்ண போறாங்க. இதெல்லாம் நடத்த போறாங்க. சோ டிவிகே இருக்கும்போது வந்து அது இந்த ரெண்டையுமே இல்லாம புதுசா ஏதாவது பண்ணுவாங்க. எனக்கு அந்த திராவிடத்தை பத்தி அவ்வளவுக்குள்ள புரிதல் கிடையாது. சோ நான் அதுக்குள்ள போறதுக்கு நான் விஜய் அண்ணா தான். அதனால கண்டிப்பா விஜய் அண்ணா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா டிஎம்கே ஆகட்டும் இல்ல ஏடிஎம்கே ஆகட்டும், ஆல்ரெடி இந்த ரெண்டு கட்சியை தவிர வேற எதுவுமே இங்க வந்தது இல்ல. சோ விஜயோட ஓட்டு சதவீதம் கேட்டா கேள்விக்குறிதான். இது வரைக்கும் ஒரு ஆக்சுவலா இது வரைக்கும் அவருக்கு நிக்கல. சோ அதனால அதோட ஓட்டு சதவீதங்கும் போது என்ன அப்படின்னு மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். சோ மோஸ்ட் ஆஃப் மக்கள் விஜய் நம்புறதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து செய்யணும். இவங்களை நம்பி என்ன பிரயோஜனம்? இந்த கட்சியெல்லாம் நம்பி என்ன வந்து செஞ்சாங்க? ஒன்னும் செய்யல இது வரைக்கும். விஜய் அண்ணா வந்து செய்வாரு, நம்பிக்கை இருக்குது. அவர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க எல்லாரும், அதனாலதானே. ஓகே. இப்ப அவரோட கொள்கைகள் மக்கள்கிட்ட போய் சேரும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது சேர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மின்னு நினைக்கிறீங்களா? அவர் கொள்கையில மக்களால போய் சேரணும். கண்டிப்பா அவர் வந்து ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடக்கணும். கண்டிப்பா அவர் தானே வருவாரு. ஓகே. 2026 எலெக்ஷன் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கீங்க. சோ அவங்க வந்தா அவங்க வந்ததும் ஃபர்ஸ்ட் என்ன செய்வார்னு நீங்க நினைக்கிறீங்க? சோ அவர் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? பெண்கள் பாதுகாப்பு தானே ஃபர்ஸ்ட். அவர் ஆல்ரெடி ஒரு மீட்டிங்ல சொல்லி கேட்டிருக்கேன். பெண்கள் பாதுகாப்பு 100% ஏற்படுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் போதையை தடுப்பு இதெல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பா எல்லாம் நல்லது நடக்கணும் அவர் வந்தாருனாக்கா. ஓகே ப்ரோ, இப்போ நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்தாங்கன்னா இப்போ கணிப்புல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% ஓட்டு விஜய்க்கு விழும், ஃபர்ஸ்ட் 27% திமுகவுக்கு விழும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அடுத்து விஜய் தான் சொல்லிருக்காங்க. சோ உங்க ஊர்ல எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு விஜய்க்கு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் எல்லா ஓட்டுமே மேக்ஸிமம் விஜய் அண்ணா தான் வாங்கி தருவேன். எனக்கு தெரிஞ்சவங்கல இருந்து எல்லாருக்கிட்டுமே நான் எட்டு போய் நானே போட வைப்பேன். நான் விஜய் அண்ணாக்கு தான் போடணும்னு சொல்லிட்டு சொல்லுவேன். எங்க ஊர்ல எல்லாரும் விஜய் அண்ணா தான் வரணும் இந்த வாட்டிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா விஜய் அண்ணா தான். இந்த 2026 விஜய் அண்ணா தான் வருவாருண்ணா. ஓகே, 2026 விஜய் வரதுக்கான வாழ்த்துக்களை எங்க டீம்ல. ஓகே ப்ரோ, இவ்வளவு சொல்றீங்க. பட் இப்போ விஜய் அவர்கள் இன்னும் மீடியா முன்னாடி ஒரு பேட்டி கூட கொடுக்கல. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பேட்டி கொடுக்கலன்னா எதுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு? அவங்க வந்து அவங்களோட மாநாட்டிலேயே வந்து எல்லாத்தையுமே தெளிவா நான் இதை தான் பண்ண போறேன்னு லிஸ்ட் போட்டாங்க. சோ இப்பவும் அவங்க கூட இருக்கிறவங்க கூட சேர்ந்து அதை தான் இது பண்ணிட்டு இருக்க போறாங்க. சோ அவங்க எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க என்னென்ன பண்ண போறாங்கன்னு ரிட்டர்ன் சொன்னா போதும். இப்போதைக்கு உங்களுக்கு என்ன, நான் என்னோட கொள்கைகள் இதுதான் அப்படின்ட்டாங்க. இப்ப இருக்கிற மத்த கட்சிகள் ஏடிஎம்கே பிஜேபி இது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டடோட தான் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. எதை எடுத்தாலுமே சரி ஒரு ஸ்கிரிப்டடு. அதுவும் அவங்களாதான் பிரஸ்ஸ கூப்பிட்டு உட்கார வச்சு நான் இதை நீங்க எதை கேட்கணும், நான் எதை சொல்லணும்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்டட்ல போகும்போது இது வந்து ரொம்ப பேட்டி சொல்றீங்க. ஆமா, இது வந்து ரொம்ப பெஸ்ட். நமக்கு வந்து ஸ்கிரிப்டடே தேவையில்லை. முதல்ல என்னோட கொள்கைகள் இதுன்னு சொல்லியாச்சு. அடுத்து எலெக்ஷனோட வந்து என்னோட கொள்கைகள் இது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதே போது. அதுக்கு முன்னாடி நான் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன் ஒவ்வொரு மீட்டிங்கா கொடுத்துட்டு இருந்தோம்னா அது நமக்கும் பிரச்சனை. ஏன்னா நீங்களும் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல நீங்களும் ஃபிக்ஸ் ஆயிருவீங்க. நீங்க நான் சொல்றேன்ல, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு வைக்க கூடாது. சோ அவர் பேட்டி கொடுக்காம இருக்கிறது ரொம்ப சிறந்ததுதான். அப்படியே இருக்கட்டு. அவங்க வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ, என்ன ஐடியால இருக்கிறாங்களோ அதை அவங்க இன்னுமே பெஸ்டா பண்ணட்டு. பேட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ எப்படினாலும் சரி ஒரு பேட்டி கொடுத்துட்டாங்கன்னா திருப்பி நீங்க அதை துருவிக்கிட்டே தான் இருப்பீங்க. நார்மல் மீடியாஸ்ல வந்து இப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டா அதர் கட்சிக்கு சப்போர்ட்டா இருக்கிறது வந்து துருவிக்கிட்டே தான் இருப்பாங்க, தேங்காய் துருவன மாதிரி. நம்ம ஒரு இதை எப்படா வெளியே விடுவோம், அதுல என்னடா தப்பு இருக்கும் அதை பார்த்து எப்படா நோன்றது. அந்த நோண்டி விட்டாங்கன்னு வைங்க, நம்ம அடுத்ததை யோசிக்க முடியாது, இதுலயே ஸ்டக் ஆகி நின்றுக்கும். சோ பேட்டி கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அது அப்புறம் எப்படியே இருக்கட்டு, அவ்வளவுதான். எலெக்ஷனோட பாத்துக்கலாம். என்ன சொல்ற?
எதுவும் செய்யறேன்னு சொல்றாங்க, ஆனா அத செய்யறது இல்ல. சோ அது செய்யற மாதிரி தெரியல. ஆனா ஆனா ஏதாவது அப்படி தட்டி கழிச்சு போறாங்க. இது ஒன்ன பத்தி சொல்ல வந்தா அதை செய்யாம வேற ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஓகே ஓகே. அதுதான். இப்போ பெரும்பாலும் சப்போர்ட் பாத்தீங்கன்னா டிஎம்கேவுக்கு தான் இருக்கு. டிஎம்கேவுக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்ச ஓட்டு இருக்கு அப்படின்னு கணக்கெடுப்புல வந்து இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஏடிஎம்கேவும் இருக்கு. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான எதிர்கட்சி நம்ம தமிழ்நாட்டுல. அதை தாண்டி டிவிக்கு எப்படி வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ மோஸ்ட்லி ஜென்ரேஷன் அந்த மாதிரி பசங்க யூத்து தான் அதிகமா எதிர்பார்க்குறாங்க. பசங்களா இருக்கட்டும், பொண்ணுங்களா இருக்கட்டும், அவங்க சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இவங்க தான் சேஞ்சஸ் வரும் எதிர்பார்க்குறாங்க. இவங்களால தான் வரும்.